காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடக்கம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. சிறப்பு பிரிவு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாகவும் பொது பிரிவுக்கு ஆன்லைன் வாயிலாகவும் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.nit.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். +2 துணைத் தேர்வர்கள் தற்போது காலேஜில் சேரலாம். 2025-26 கல்வியாண்டுக்கான இளநிலை மாணவர் சேர்க்கை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கடந்த மே 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனை அடுத்து அட்மிஷன் போடப்பட்டு தற்போது வகுப்புகளும் தொடங்கிவிட்டன. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் நடப்பு ஆண்டிலேயே கல்லூரி படிப்பை தொடர அரசு கல்லூரிகளில் விண்ணப்பிக்கலாம். யூடியூப் அக்கவுண்ட் தொடங்க சிறார்களுக்கு தடை. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் யூடியூபில் அக்கவுண்ட் தொடங்க ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆன்லைனில் மூழ்கி கிடப்பது சைபர் குற்றங்கள், உளவியல் ரீதியான சிக்கல்களில் இருந்து சிறார்களை பாதுகாக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டிக்டாக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட சோசியல் மீடியா கணக்குகளை திறக்க இவ்வயதினருக்கு அந்நாட்டில் தடை உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை நோக்கி வரும் பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் தங்கள் தலைமையகத்தை இந்தியாவிற்கு மாற்ற விரும்புவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆர்சலர் மிட்டல், ஹைனிகே, கூகுள் போன்ற பிற நிறுவனங்கள் தங்களின் குளோபல் கெபாசிட்டி சென்டர்ஸ் மையங்களை ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு மாற்றுகின்றன. ஐரோப்பாவில் நிலவும் ஸ்திரமின்மை, அதிக செலவு போன்றவையும் ஏஐ அனாலிட்டிக்கல்ஸ் திறனாளர்கள் இங்கு அதிகம் உள்ளதும் என்றும் கூறலாம். 5 IIT-களில் புதிதாக 1300 இடங்கள். ஐஐடி திருப்பதி, ஐஐடி பாலக்காடு உட்பட 5 ஐஐடி கல்வி நிறுவனங்களில் புதிதாக 1300 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.